அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓகே. நாங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. புள்ளைகள் வந்து சாட்ல ரிப்ளை பண்ணாம டைரக்ட்டா பேசுங்க. குட் ஈவினிங் டீச்சர். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணி பேச இயலும். ஓகே. ஆல்ரெடி எனக்கு தெரியுமா ஓகே புள்ளைகள்? மேடம். நான் எனக்கு 2, 3 புள்ளைகள் தெரியுமா இப்போ சம்டைம். ஓகே. என்ன பத்தி தெரியுமா? போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க. என் பேர் அம்ரா. நான் வந்து பேராதனை யூனிவர்சிட்டியில எம்எல்எஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அண்டர் கிராஜுவேட். அண்ட் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், நான் இப்ப ஓ லெவல், ஏ லெவல்ல முடிச்சு கேம்பஸ்ல இருக்கிறேன். ஓகே. அண்ட் இதுல வந்து கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. கிரேட் 10. மத்த எல்லாரும் கிரேட் 11ஆ? புள்ள நீங்க மத்த கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிரேட் 11. ஓகே. மோஸ்ட் ஆஃப் தெம் கிரேட் 11. கிட்டத்தட்ட 2, 4 எத்தனை 6, 7 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட் 11. ஓகே. நாங்க வந்து இது எங்கட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், எங்கட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல இது வந்து ஃப்ரீயா தான் நடக்கிற. இன்ஷால்லா உங்களுக்கு கண்டினியூஸா கிளாஸஸ் நடக்கும். வீக்ல 3 டேஸ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஓகே. ஃப்ரைடே வந்து 7 to 8 ஆயிக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கிரேட் 10க்கு ஒரு டைம் போட்டிங்க. 4 to 5, 5 to 6 அந்த 2 டைம் போட்டிங்க. போஸ்டர் லீக்கும் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு சரியா நினைவில்லை அப்படின்ட்டு. இன்ஷால்லா வந்து நாங்க ஓலவேல பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் செய்யறது. இது வந்து யாருக்கான கிளாஸ்ன்னு சொன்னா, பேசிக் தெரியாம இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து கிரேட் 10 புள்ளைகளா இருந்தா 6 to 9 படிச்சதுல என்ன படிச்சேன்றே தெரியாமைக்கு. சரியா? அதே மாதிரி 11 புள்ளைகளா இருந்தாலும் சில டைம் 6 to 10 வரைக்கும் என்ன படிச்சேன்னே தெரியாமைக்கும் மேத்ஸ்ல. அப்ப நாங்க இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அவங்களுக்கும் அந்த புள்ளைகளுக்கும் வந்து எங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகலாம் அப்படின்டா. சாரி. அப்ப அந்த புள்ளைகளுக்கும் எங்க கிளாஸ்ல கண்டினியூஸா ஜாயின் ஆகலாம். ஏன்னா வந்து பேசிக் மேத்ஸ் கிளாஸ் நடக்கிறது தானே. இன்ஷால்லா ஃப்ரைடே நடக்கிறது வந்து பேசிக் மேத்ஸ். அதுல வந்து உங்களுக்கு பேசிக் தெரியாத புள்ளைகளுக்கும் ஓகே, ஓகே. பேசிக் தெரியாத புள்ளைகளுக்கும் அப்ப அவங்களுக்கான கிளாஸ் தான் வந்து ஃப்ரைடே நடக்க போறது. அப்ப நீங்க வந்து கிரேட் 6 to 9 10 சரியா? அது வரைக்கும் படிச்சது என்னன்னு தெரியாம இருந்தா கூட எங்களுக்கு எங்கட கிளாஸ்ல ஜாயின் ஆகினா உங்களுக்கு இன்ஷால்லா மெட்ஸ்ல ஏ எடுக்கலாம். தைரியமா ஏ எடுக்கலாம். கன்ஃபார்மா. இல்லைங்கண்ணா. அப்ப நீங்க வந்து கண்டினியூஸா கிளாஸஸ் ஃபாலோ பண்றது, அதே மாதிரி பேசிக் மேத்ஸ் தெரியாத பிள்ளைகள் பேசிக் மேத்ஸ் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறது, பேசிக் தெரிஞ்ச பிள்ளைகள் ஈக்கலும். சம்டைம்ஸ் ஏ எடுக்கிற கிரேட் 11லயே ஏ எடுக்கிற பிள்ளைகள் ஈக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் யூஸா தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து பேசிக் மேத்ஸ் வேறையாவும் மத்த கிளாஸஸ் வந்து செப்பரேட்டாவும் தான் போகுது. ஓகே. இப்ப வந்து இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ன்றதால நாங்க வந்து கிரேட் 10 அண்ட் 11 2 பேருக்குமே போட்டிக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு புள்ளைகள் சம்டைம் வந்து வேற கிளாஸஸ் போற புள்ளைகளா இருக்கட்டும், அப்ப வந்து இந்த கிளாஸ் தேவையில்லன்னுப்பாங்க. அப்ப சும்மா ஜாயின் ஆகுற பிள்ளைகள் இருப்பாங்க. சம்டைம் வந்து இது எப்படி கிளாஸ் போகுதுன்னு பாக்குறதுக்கு ஜாயின் ஆகுற பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பே பண்ணி ஜாயின் ஆகுறதுக்கான ஒரு டைம் வேணும் தானே. அதுக்கு நாங்க வந்து இந்த சண்டே போட்டுட்டு ஃப்ரைடே வந்து நாங்க கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ண பாக்குறோம். இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் கிளாஸ் என்னது கிளாஸ் ஃபீஸ் வந்து 6 கிளாஸஸ் 8 கிளாஸஸுக்கு 800 அப்படியா போட்டுச்சோ? 8 கிளாஸஸ் 800 அப்படி போட்டுச்சு. மந்த்லி வந்து நான் நினைக்கிறேன் சம்டைம் வந்து 12 கிளாஸஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் புள்ளைகள் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஃப்ரைடே நடக்க போற பேசிக் மேத்ஸ் கிளாஸ் ஃப்ரீ உங்களுக்கு. அதுக்கு பிறகு இருக்கிற கிளாஸஸ் தான் பேமெண்ட் கிளாஸ். இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஃப்ரைடே பார்த்துட்டு கூட இந்த கிளாஸை பார்த்துட்டு பே பண்றாங்க பே பண்ணலாம். சரியா? 800 நீங்க பே பண்ணி உங்களுக்கு ஜாயின் ஆகி கொள்ளையிலும். சரியா? அப்ப பிள்ளைகள் எங்கள்கிட்ட இந்த ஓ லெவல் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற எங்கட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லயே ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா மேத்ஸ் தான். சரி? அவ்வளவு ஈஸியான சப்ஜெக்ட். ஏன்னா அதுல மெமரைஸ் பண்ண வேண்டிய தேவை இல்ல. அந்த அந்த படம் நாங்க நினைவச்சுக்கொள்ளணும் இப்படி இப்படி அப்படி ஒன்றுமே இல்ல. புலவன்
ஓகே. அப்ப அப்படி எதுவுமே செய்ய தேவையில்ல. இப்ப மத்த பாடங்கள் மாதிரி ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்படி அதுல வந்து அந்த ஆட்சியாளன் அத கட்டினான், இத கட்டினான், அத செஞ்சான், இந்த வருஷத்துல அத செஞ்சு அப்படி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கொண்டா கூட எப்படி இருக்கும்? சயின்ஸ்ல கூட அத பாடமாக்கணும், இத பாடமாக்கணும் நினைவைக்கணும். சயின்ஸ் கஷ்டம் இல்ல. நான் சொல்றேன் பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா மெட்ஸ் அப்படியா? இல்ல. அவ்ளோ ஈஸி. உங்களோட மைண்ட் வந்து லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடிய மைண்டா இருந்தா அதே மாதிரி என்னது சும்மா உங்களுக்கு வந்து கூட்டல் கழித்தல் அந்த பேசிக் தெரிஞ்சு இருந்தா உங்களுக்கு வந்து மெட்ஸ் அவ்வளவு ஈஸியா இருக்கும். அந்த பேசிக்கை தான் நாங்க வந்து செப்பரேட்டாவே உங்களுக்கு போட்டு செஞ்சு தரோம். ஏன்னா அப்படி தெரியாத பிள்ளைகள் மீக்கிறன்றதால நாங்க வந்து அதை செஞ்சு அப்ப எல்லாரையும் ஓவராலா எல்லாரையுமே நாங்க வந்து எடுக்கிறதுக்கு தான் எங்களோட மெயின் நோக்கம். சரியா? அப்ப இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆவீங்கன்னு சொன்னா மத்தாக்கள் மாதிரி இல்ல பிள்ளைகள். ஏன்னா நான் 9 எடுத்த புள்ளியோடு நான் ஓ லெவல்ல 9 நான் எப்படி படிச்சேன் என்னன்னு சொல்லி நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் எங்களோட மத்த கிளாஸஸ்ல நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸி பிள்ளைகள் கஷ்டம் இல்ல 9 எடுக்கிறதா இருக்கட்டும் மெட்ஸ்ல சயின்ஸ்ல எடுக்கிறதா இருக்கட்டும் அவ்வளவு ஈஸி இது அவ்வளவு கஷ்டம் இல்ல ஓகே அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் அதை உங்களுக்கு மத்த கிளாஸஸ்ல சொல்லி தரேன் ஏன்னா இப்ப உங்களுக்கு அதுதானே முக்கியம் சில ஆட்களுக்கு வந்து 9 எடுக்கணும்னு வெறியோட படிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஈக்ராய்க்கும் அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் எப்படி எடுக்கணும் எப்படி 9 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்ப மெட்ஸ்ல எடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஷூரா இன்ஷா அல்லாஹ் எங்களோட கிளாஸஸ் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் டவுட் கேட்கறதுக்கு கூட குரூப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தாரோம் அப்ப அதுல டவுட் கேட்கொள்ளையிலும் அப்ப அதுல வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் சரி டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க நான் பிஸியா இருந்தா கூட இன்ஷா அல்லாஹ் அப்ப அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஷுவரா 100% ஷுவர் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாம் மெட்ஸ்ல சரி ஏன்னா பேசிக் கூட வருதே பிள்ளைகள் அதுக்கு அங்க என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு பேசிக் தெரிஞ்சு உங்களோட சிலபஸ் தெரிஞ்சு பாஸ் பேப்பர் செஞ்சா அவ்வளவுதான் நீங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பாடு பாடம் இல்லையா அப்ப அந்த பிள்ளைகள் வாய்ப்பாடு பாடமாக்குற சரியா உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ் நடக்க போகுது பேசிக் கிளாஸ் செய்ய போறது பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சம்டைம் தெரியுமாய்க்கும் இன்ஃபா சார் வந்து பிசிக்ஸ் செய்யறது டெஸ்லா அகாடமில பிசிக்ஸ் செய்யறாரு அவரு நார்மலாவே பிசிக்ஸ் தான் செய்யறது ஏலவர் பிள்ளைகளுக்கு அப்ப அவரு நாங்க வந்து பேசி எடுத்திக்கிறாங்க அகாடமியால எங்க ஹஸ்பண்ட் தான் அப்ப அவர் உங்களுக்கு பேசிக் மேத்ஸ் செய்வாரு சரி ஃப்ரைடேஸ்ல அவர் செய்வாரு இன்ஷால்லா மத்த சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து நான் செய்வேன் ஓகே வேற என்னமாலும் தெரிஞ்சுக்கணுமா பிள்ளைகள் வேற என்னமாலும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ பத்தியோ கிளாஸஸ பத்தியோ உங்களுக்கு என்னமாலும் தெரிஞ்சுக்கணுமா அன்மியூட் பண்ணி பேசுங்க பயப்பட தேவையில்ல ஏன்னா இது எல்லாருக்குமா ஃப்ரீயா நடக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் அப்ப அதுல வந்து நீங்க யூஸ் பண்ணாட்டி மத்த பிள்ளைகள் யூஸ் எடுத்துட்டு போவாங்க அப்ப வந்து உங்களுக்கு நீங்க வந்ததுலயும் எந்த யூஸும் இருக்காது சரி அப்ப வந்து புலையல் அடுத்து வந்து இந்த மெட்ஸ் கிளாஸ் வந்து நாங்க கால்குலேஷன்ஸ் அப்படி இப்படித்தானே போகுது அதுல வந்து இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் இல்ல என்று சொல்லித்தான் நான் வீடியோவை முன் பண்ணல ஏண்டா மிச்சம் வந்து நாங்க கால்குலேஷன் அப்படி கொஸ்டின் செய்ய போக்கல நீங்க அதைத்தானே வந்து பார்த்துப்படும் அதால வந்து நாங்க வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளல ஓகே புலர் சொல்லுங்க எதமா என்னாலும் என்னமாலும் உங்களுக்கு கொஸ்டின் சீக்குதா டவுட் சீக்குதா என்னமாலும் தெரிஞ்சுக்கொள்ளணுமா அன்மியூட் பண்ணி பேசுங்க பயப்பட தேவையில்ல வேர் ஐ ஃப்ரம் நான் வந்து ஓகே சொல்லுங்க புள்ள என்னது ஸ்கூல் புக்ல சிலபஸ் ஓடைய போவீங்க இல்லாட்டி நீங்க வேற மாதிரி படிச்சு கொடுப்பீங்களா இப்படிதான் பிள்ளை பேசிக் மெட்ஸ் கிட்ட இப்ப 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 உங்களுக்கு எப்படி நீங்க ஓப்பனா பேசுங்க பிரச்சனையே இல்ல சரி உங்களை யாரு எவருன்னு தெரியத்தானே அப்ப நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் மத்தபடி உங்களை யாருன்னு தெரியா சுட்டி ஒன்று நினைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி உங்களுக்கு பேசிக் எல்லாம் தெரியுமா கூட்டல் கழித்தல் நின்று அந்த பின்னங்கள் நின்று அதே மாதிரி பிளஸ் மைனஸ் வந்தா அதெல்லாம் ஓகே அப்ப நீங்க எவரேஜ் லெவல்ல ஓகே அப்ப அது வந்து செப்பரேட்டா போகும் பிள்ளைகள் மத்த வந்து எங்களோட கிரேட் 10 புக்லிக்கிறதோட போயிட்டு பாஸ் பேப்பர் நாங்க அந்த அந்த ஒரு யூனிட் முடிய பாஸ் பேப்பர் செய்வோம் மனுஷன் சரி ஓகே
அப்ப நாங்க வந்து புக்க பேஸ் பண்ணி தான் போறது புள்ளல். அப்படின்னா நான் 9 எடுத்ததுல மெட்ஸ்ல ஏ புள்ளல். சரியா? எந்த எந்த ஏன்னு சொன்னா நான் வந்து ஒலவெல்ல எல்லாம் 90 பிளஸ் தான் 94 வரைக்கும் லாஸ்ட் டைம். அப்படின்டா எனக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகி அப்படி அதுல மார்க்ஸ் இல்லா போயிட்டு 94. அப்ப நான் படிச்சது வந்து புக்கு மட்டும் தான். புக் அண்ட் பாஸ் பேப்பர். நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செஞ்சு பட்டிக்குமாய்க்கும். அடுத்து வந்து நீங்க வந்து புள்ளல் இந்த இந்த பேசிக் மேத்ஸ் கிளாஸ் வந்து கேர்லெஸ்ஸா விட வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கிரேட் 1, 2 புள்ளைகளுக்கு கூட்டல் கழித்தல் சொல்லி தர மாதிரி பேசிக் மேத்ஸ் அல்ல. நீங்க சம்டைம் பேசிக் மேத்ஸ் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுற புள்ளைகளுக்கு என்னது மத்த கிளாஸஸ் அப்படின்னா இந்த எங்கட மத்த சிலபஸோட போற கிளாஸ்ல இருக்கக்கூடிய சில யூனிட்ஸ் வந்து இந்த பேசிக் மேத்ஸ் கிளாஸ் கவர் ஆக பாக்குது. ஏன்னா வந்து இப்ப புள்ளல் வந்து அச்சர கணித கூட்டல் கழித்தல் அதுல அச்சர கணித பின்னம் கூட்டல் கழித்தல் அப்படி கேளும் தசம எண்கள். அப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வந்து வர்க்க மூலம் இது பாக்குறது அதெல்லாம் வந்து வந்து சமன்பாடுகள் தீர்த்தல் அடுத்து வந்து எழுவாய் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போறதுக்குள்ள பேசிக் மேத்ஸ் உங்களுக்கு. அப்ப அது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாவே இருக்குது கிரேட் 10 and 11க்கு. சரி. அப்ப நீங்க வந்து இந்த பேசிக் மேத்ஸ கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இந்த உங்களோட ஸ்கூல் சிலபஸோட போற கிளாஸ்ல மட்டும் ஜாயின் ஆவினா அதுல நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஃப்ரைடே உங்களுக்கு ஜாயின் ஆகிக்குள்ள கஷ்டமா இருந்தா கூட நீங்க வந்து வீடியோஸ் எடுத்து கூட படிச்சு கொள்ளலாம். சரியா? அடுத்த பிள்ளைகள் வந்து நான் அந்த உங்களுக்கு நடக்க போற அந்த பேசிக் மேத்ஸ் கிளாஸ் கூட பேமெண்ட் கிளாஸ் தான். அப்ப எங்களுக்கு அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் புள்ள என்னது ஃப்ரீயா நாங்க தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த இந்த கிளாஸ்ல இருக்கிற பேமெண்ட் இஷ்யூ இருக்கிற புள்ளல் பேமெண்ட் பண்ணிக்கொள்ள இஷ்யூ இருக்கிற புள்ளல் கூட எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் சாருக்கு. எங்களோட ஹாஸ்டுக்கு இந்த எங்களோட கோஆர்டினேட்டருக்கு நீங்க நான் ஒரு நம்பர் போட்டிக்கிறேன்னு தானே போஸ்டர்ல அதுல வந்து நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணா கூட சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு எஸ்கியூஸ் வந்து தருவாங்க. சரியா? அப்ப அதுல வந்து நீங்க பேமெண்ட் பண்ண தேவைப்படாது சம்டைம்ஸ். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பிள்ளைகள் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே. மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. வேற ஃப்ரம்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து குர்நேகல. சரியா? குர்நேகல குளியாப்பிட்டி எலபடுகம தெரியுமோ தெரியா? நான் மெரி பண்ணிக்கிறேன் கம்பல்ல ஈக்கிற கம்பல்ல என்ன வந்து நான் யூனிவர்சிட்டி போறது பேராதனிய. அப்ப அதால வந்து எனக்கு இங்க ஈஸியா இருக்கிறதால நான் இங்க இருக்கிறேன். ஓகே. டீச்சர் நீங்க 9 எடுக்க யூஸ் பண்ணின டிப்ஸ் சொல்லி தாங்களே. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூஸ் தீஸ் டேஸ். ஓகே. நாங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் சொல்லி தருவோம். ஏன்னா இப்ப நாங்க பேசினா புள்ளல் அதுல நல்ல டைம் பேத்துரும். சரியா? அப்ப நாங்க இன்ட்ரடக்ஷன் இடத்துல வந்து நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம்லே அப்படின்னா இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் மாதிரி தான் 45 மினிட்ஸ் மாதிரி தான் ஈக்கும் எங்களுக்கு. அப்ப அதுக்குள்ளுக்க நாங்க என்னமாலும் படிச்சுக்கொள்ளணும்னு பாக்குறேன். ஓகே கொஞ்சம் இருங்க. என்னது ஏ லெவலுக்கு பேசிக் மேத்ஸ் வேணுமே அதுக்கு இதை கிளாஸ் யூஸா இருக்குமா? எஸ். ஃபுல் பேசிக் மேத்ஸ்ன்னு சொன்னா இந்த என்னது இப்ப எப்படி சொல்றது அந்த பேசிக் மேத்ஸ் நான் நினைக்கிற ஏ லெவலுக்கு வாரது வேற புள்ளல். சரியா? இப்ப இங்க நீக்கிறது என்ன தெரியுமா? 6 to 10 6 to 9 நீங்கள் படிச்சது என்னண்டே தெரியாத புள்ளைகளுக்குமே விளங்கிச்சா? அந்த புள்ளைகளுக்கான பேசிக் விளங்கினா அது வந்து எல்லாரும் ஜாயின் ஆகலும். அது வந்து ஏ லெவல் கேட்டா ஏ லெவல்ல நான் நினைக்கிறேன் அதை விட எக்ஸ்ட்ரா வர சான்ஸுக்கு நீங்க ஜாயின் ஆகி பாருங்களேன். உங்களுக்கு யூஸ் ஆயிக்கிறா இல்லையா என்னன்னு சொல்லி நீங்க ஜாயின் ஆகி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப என்னது வேற என்ன கொஸ்டின் சீக்கிரம் கேளுங்க. அப்படியே நாங்க வந்து சுற்றளவு பாடத்துக்கு போதான் பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து பிள்ளைகள் நீங்க 10, 11 2 பேரும் ஜாயின் ஆகிக்கிறது தானே. பதால வந்து நாங்க 2 பேருக்கும் கொம்மனான ஒரு யூனிட்டை செய்வோம் அப்படின்னு பாக்குறேன். அப்ப இதுல வந்து நான் குயிக்கா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் தருவேன். அப்ப அந்த டைமுக்கு நீங்க என்ன செய்யலாம்? நீங்க குயிக்கா எழுதி எனக்கு அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொன்னா மிச்சம் நல்லா இருக்கும். சரியா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. இப்ப நான் வந்து ஓகே டீச்சர் ஃப்ரைடே டைம் என்ன? ஃப்ரைடே டைம் வந்து 7 to 8 இன்ஷா அல்லாஹ். 7 to 8. ஓகே. நான் இப்ப பேசுற ஆள் நான் இப்ப பேர்ல அடுத்து வந்து பிள்ளைகள் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் வந்து கிளாஸுக்கு ஜாயின் ஆகின உடனே உங்களோட நேம் ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரோட உங்களோட வாப்பட பேர் உங்களோட ஃபாதரோட நேமோட ரீநேம் பண்ணிக்கோங்க.
ஓகே. சரி. ஆமினா. ஓகே. ஆமினா இருக்கீங்களா? ஆமினா. எல்லாரும் பேசுறா. என்னது எப்படி கிளாஸ்ல இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணுமே. இல்லாட்டி நீங்க வந்து ஒன் பண்ணி வச்சுட்டீங்க. சரி வெயிட் ஈக்கிறோ தெரியாவே. ஆமினா ஈக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஈக்கிறீங்களா? இருக்கிறேன் மேடம். ஓகே. ஹனா, ஹனா, ஹனா. ஈக்கிறீங்களா ஹனா? ஈக்கிறேன் மேடம். ஓகே. ஓகே. சமீஹா. சமீஹா. பயப்பட வேணாம். யாரும் பயப்பட தேவையில்ல. அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரியா? அடுத்து வந்து ஷுவைப். ஷுவைப். இருக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து ஷஃப்கா ரியாஸ். ஓகே. வேற யாரு? ரனா ரியாஸ். ஈக்கிறேன் மேடம். ஓகே. வேற யாரு? இப்ப நான் அட்டெண்டன்ஸ் எடுத்து காண்பிக்கிறேன். அடுத்து வந்து ஷுக்ரா. ஷுக்ரா. எஸ் ஷுக்ரா. ஓகே இருக்கிறீங்க. அடுத்தது வந்து அனீஷா. அனீஷா. எஸ். அம்ரா ஹாசிம். இருக்கேன் டீச்சர். ஓகே. அஷ்ஃபா. அஷ்ஃபா. இருக்கிறீங்க. அஸ்மா இமாம். எஸ் ஈக்கிறேன். ஓகே. ஃபஸ்ரின். இருக்கிறேன் டீச்சர். ஓகே. ஃபஸ்ரின். ஃபஸ்ரின் பாய் உண்டு. ஓகே ஓகே. அடுத்தது ஹஸ்னா. ஈக்கிறேன். ஓகே. மஹதி. 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 இருக்கிறீங்களா மஹதி? ஹலோ மஹதி. ஓகே. முஹம்மத். எஸ் மேடம். எஸ் மேடம். ஓகே. அடுத்தது வந்து எல்லாரும் பேசணும்னா தெரியும். ருக்கையா பேசுனீங்களா? ருக்கையா. ஈக்கிறேன். ருக்கையா. ஓகே. ஓகே. அப்ப எல்லாரும் இருக்கிறீங்க. இது என்னன்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாரும் வந்து நான் பேசி பார்க்கிற வந்து எல்லாரும் வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்க போக்கல அன்மியூட் பண்ணி பேசக்கூடிய தைரியம் இருக்கிறான்னு பாக்குறதுக்கு நான் அன்மியூட் பண்ணி பேச சொன்னேன். ஓகே. 1 minute. ஓகே பிள்ளைகள். இல்ல இது கொஸ்டின் பிடிஎஃப் பண்ணிச்சு அதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொண்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து கேர்ள்னு தான் நினைச்சேன். ஓகே. அடுத்த வந்து நிக்கிற. ஓகே. மஹதி நிக்கிற 2 மெசேஜ் போட்டுக்கிறீங்க. ஓகே ஃபைன். பிள்ளைகள் வந்து ஓகே. மெட்ஸ் யாருக்கு மெட்ஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? யாருக்கு மெட்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஓகே. ஓகே. அப்ப மத்தாக்கள் வந்து 3 பேர் மட்டும். இன்ட்ரெஸ்ட் தான் மேடம். ஆனா கொஞ்சம் எக்ஸாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் ஆகுது. அப்படி வந்து இருக்கிறேன்னா ஓகே. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் செஞ்சு பழக்கம் இல்ல அப்படி நீங்க வந்து பொய் சொல்ல தேவையில்ல. இங்க யாரும் வந்து உங்களோட இதை மெஷர் பண்ண வரல. நீங்க வந்து உங்களோட நாலேஜை கூட்டிக்கொள்ள தான் நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கிற. ஓகே. அப்ப அது சுட்டி யாரும் பிள்ளைகள் வந்து
பயப்பட தேவையில்ல, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொள்ள தேவையில்ல. யாரும் இல்லன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க மட்டும் தான் நீக்கிறன்ன மாதிரி யோசிச்சு, நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. டீச்சர் இது விளங்கலன்னு சொல்லுங்க. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். டீச்சர் இது இப்படி வந்தா எப்படி செய்யலாம்? இப்படி கொஸ்டின் நான் செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு ஐடியா வரவே இல்ல. அத அப்படி செய்யலாம்ன்னு நீங்க வந்து இப்படி பேசலாம். ஓகே? அடுத்து வந்து யாரு இப்ப இப்ப நான் நினைக்கிற தானே பிள்ளைகள், நான் வந்து கிரேட் 10ல இந்த கிரேட் 10, 11ல பாஸ் பேப்பர் செய்யறதோட எங்கட 10, 11 புக்ல இருக்கிற அவ்வளவு கொஸ்டின் நான் செஞ்சு பார்த்திருக்கிறேன். ஒரு கொஸ்டின் விடாம செஞ்சு பார்த்திருக்கிறேன்டா. எந்த அளவுக்குண்டா எக்ஸாம்பிள் சீக்கிரம் தானே மெடிசன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சரியா? ஏன்னா அதுல பாடமாக்கல்லாம் தேவையில்ல தானே, அதாலதான் இன்ட்ரெஸ்ட். ஓகே? அப்ப அவ்வளவு கொஸ்டின்ஸ் செஞ்சு பார்த்து மத்த பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி சரி. அப்போ செஞ்சுட்டு ஒரு ஒரு யூனிட் முடிய நான் அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் நின்று மீட்டர் பயிற்சி எழுதிக்கிற அப்படி அப்படி பயிற்சி எழுதிக்கிற பின்னால என்ன பலவீன பயிற்சியா என்னமோ நீக்கிற அதெல்லாமே செஞ்சு முடிச்சு சர்டிபிகேட் கேட்கிற இன்னும் கொஸ்டின் நிக்கிறாண்டு. அப்புறம் சார் வந்து சொல்லுவாரு, இதுக்கு மிச்சம் கொஸ்டின் தர எங்க இருக்கிற எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சார் லாஸ்ட்டுக்கெல்லாம் அழுதுட்டாரு. ஏண்டா இந்த நான் அவ்வளோ மெட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இதாக்கி நான் என்னைய மிஸ் பண்ண போறேன்னு சொல்லி சார் அழுதுட்டாரு. ஃபைனலா நினைக்கிற ஃபேர்வெல் டைம் வைக்கும். அப்போ அவ்வளவு கவலைப்பட்டாரு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு புள்ள இல்லன்ற மாதிரி. ஏன்னா அவ்வளவு நான் கேட்டு 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 படிப்பேன் மேட்ஸ். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அத மாதிரி தான் பிள்ளைகள். இப்ப நான் இன்ட்ரெஸ்டா படிச்சேன்னு சொன்னா உங்களையும் இன்ட்ரெஸ்டா படிக்க வைப்பேனா இல்லையா? அப்ப நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கி கொண்டேனோ அத மாதிரி உங்களையும் மெட்ஸுல்லுக்கு இன்ட்ரெஸ்டா அப்படியே கொண்டு போவேனா இல்லையா இன்ஷா அல்லாஹ். ஓகே மெட்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் டீச்சர். பட் மார்க்ஸ் டார்கெட் பண்ண கஷ்டமாயிக்கே. எஸ் இன்ஷா அல்லாஹ். நாங்க அதுக்கு வந்து பேப்பர்ஸ் செய்வோம். அதுக்கு பிள்ளைகள் மெயின் வந்து பேப்பர்ஸ். நாங்க பேப்பர் செஞ்சு ஃப்ளூயண்ட் ஆயிக்கொண்டா அந்த கொஸ்டின் தகல. இப்ப வந்து நாங்க இப்ப சுற்றளவுன்னு பாடம் எடுத்துன்னு வைங்களேன். சுற்றளவு நாங்க ஃபுல்லா படிச்சாச்சு. சரியா? நாங்க அடுத்த கட்டம் என்ன செய்யறோம் தெரியுமா? எங்கட என்னது பாஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கிற சுற்றளவு கொஸ்டின்ஸ். சரியா? அதே மாதிரி யாரு எங்கட எஹ்சான் எஹ்சான் அகமதா. ஓகே ஓகே வெரி குட். மிஸ் ஆவே மியூட் அன்மியூட் ஆவிக்கும். ஓகே. அப்ப அப்ப அந்த பாடம் முடிய போகல நாங்க பாஸ் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அதே மாதிரி புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நாங்க கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து ரொட்டேட்டா அவங்களுக்கு அனுப்புவோம். இல்லாட்டி வந்து நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி ஏதாவது ஒரு மெத்தட்ல செய்வோம். எந்த அளவுக்கு பிள்ளைகள் இப்ப மத்த கிளாஸஸ்ல வந்து இப்ப நீங்க முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகள் தான் படிக்கிற பிள்ளைகள் முன்னுக்கு போய் உட்கார்ந்து போற பின்னுக்கு இருக்கிற பிள்ளைகள் டவுட் கேட்கும் பயம் வேண்டாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த அவங்களுக்கு குயிக்கா போகாட்டி அலட்டியாவும் பண்றதால சார் வந்து அவங்க ஸ்பீட்ல போவாங்க. அப்ப படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிற படிக்க மெட்ஸ்ல பின்னி கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்ப கஷ்டமா. அதால இங்க என்ன பெனிஃபிட்னு சொன்னா அந்த படிக்க அதாவது அது கூட்டல் கழித்தல் கூட தெரியாத பிள்ளைகளுக்கு செப்பரேட்டா கிளாஸ் நடந்து அவங்களையும் இந்த படிக்கிற பிள்ளைகளோட ஜாயின் பண்ணி அப்படியே கூட்டு போறது நீங்க மெயின் இன்டென்ஷன். சரி? நீங்க எந்த பயமும் கொள்ள தேவையில்ல இன்ஷா அல்லாஹ். நாங்க இன்ஷா அல்லாஹ் கண்டினியூஸாவே செய்வோம். ஏன்னா மெயின் வந்து இப்ப கிரேட் 10ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறதானே இப்ப அவங்களுக்கு கூட கிரேட் 11ல ஓ லெவல் எழுத வச்சு பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க வச்சு இன்ஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு நாங்க செஞ்சு கண்டினியூஸா நாங்க இந்த கிளாஸ் செய்யதான் ஐடியா இருக்குது. சரி? அதே மாதிரி இந்த இந்த முறை அதாவது இந்த டிசம்பர் நினைக்கிறேன் நான். அப்ப அந்த டைம்ல ஓ லெவல் எழுதுற பிள்ளைகளுக்கு கூட மெட்ஸ்ல ஏ எடுக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து எங்கள்கிட்ட இன்ஷால்லா கிடைக்கும். அதே மாதிரி இதுல மிஸ் ஆன புள்ளைகளுக்கும் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் இந்த கிளாஸ்ல மிஸ் ஆகின புள்ளைகளுக்கு கூட ரெக்கார்டிங்ஸ் நாங்க அனுப்புவோம். சார் அனுப்புவாரு. எங்கட கோஆர்டினேட்டர் சார் அனுப்புவாரு. அதே மாதிரி பின்னுக்கு வரக்கூடிய கிளாஸஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணினதுக்கு பிறகு கூட உங்களுக்கு கிளாஸஸ் மிஸ் ஆகினால் சார் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் அனுப்புவாங்க. சரி? இன்ஷால்லா நாங்க வந்து காமனா வேற என்ன மாதிரி டவுட் கேட்கிறோம். நாங்க வந்து சுற்றுலா கொண்ட சப்ஜெக்ட்டுக்கு போறோம். அந்த யூனிட்டுக்கு போறோம். ஏதாலும் டவுட் சீக்கிரண்டா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ் உள்ளுக்கு கேட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் உள்ளுக்கு கேட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே சுற்றுலா பாடத்துக்கு போறோம். நார்மலா நாங்க அதை படிச்சிரோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து நாங்க ஃப்ரைடே பேசிக் தானே, சாட்டர்டேல இருந்து நாங்க வந்து உங்களோட யூனிட் வைஸ் ஆன சப்ஜெக்ட் போயிட்டு அப்படி கொஸ்டினோட போறோம் இன்ஷால்லா.
மேடம் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சாரி சாரி, நான் இவ்வளவு நேரம் மியூட் பண்ணி வச்சிருந்தேன் புலல். ஓ மேடம் மியூட் பண்ணிருந்தீங்க. சாரி, அப்ப நான் கொஞ்ச நேரம் பேசிட்டேன் போல. நான் தனியா பேசி கொண்டிருக்கிறேன் நீங்க. ஓகே, இப்போ ஒரு எவ்வளவு நேரம் மிக்கும் மியூட் பண்ணி? ஒரு 5 minutes மிக்குமா? இல்ல அதுக்கு முத 2 minutesல கேளுங்கன்ட்டு அப்படியே மியூட் பண்ணிட்டீங்க. 2 minutesல கேளுங்கன்னு மியூட் பண்ணேனா? இல்ல 2 minutesல கேளுங்கன்னு mute. ஓ புலல் மேடம் மறுவும் மியூட் பண்ணி. ஓகே ஓகே, இப்போ ஓகே. புலல், இன்னைக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, இப்ப அதால வந்து நாங்க இப்ப லேசான ஒரு பாடம், ஈஸியான ஒரு பாடம் வந்து சுற்றுலா கொண்ட பாடத்தை கொண்டு போறோம். இது வந்து நல்லா படிக்கிற புள்ளல் ஈக்கலும். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் போர் மாதிரி சும்மா அலட்டி மாதிரி இருக்கும், சரியா புலல்? ஆனா நாங்க போ வந்து இப்ப நாங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல செய்யறோமே, அப்ப அந்த டைமுக்கு ஹார்ட்னஸ் விளங்கும். அப்ப அதுல வந்து ஸ்ட்ரகிள் ஆவீங்க, நீங்க எப்படி வந்து எப்படி செஞ்சுக்கோற அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த டைமுக்கு எல்லாம் வந்து இந்த கிளாஸ் இருக்க போகுது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றதால எல்லாரையும் கொண்டு போனதால நாங்க வந்து ஈஸியான ஒரு பாடத்தை எடுத்து செய்ய போறோம். சரியா? நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தா கூட ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொள்ள வேண்டாம். இன்ஷால்லா போக ஒரு பின்னுக்கு வரக்கூடிய பாடங்கள் வந்து, அதாவது பின்னுக்கு வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான், அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட யூஸ் ஆகிற மாதிரி தான் படிச்சு தருவோம். சரியா? இப்ப இது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட்டு நாங்க வந்து ஈஸியா கொண்டு போறோம். அடுத்து வந்து கேட்டீங்கன்னா ஃப்ரைடே கிளாஸுக்கு கொஞ்சம் இருங்க, நான் உங்களோட செட்டை கொஞ்சம் ரீட் பண்றேன். ஃப்ரைடே கிளாஸுக்கு வேற பே பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ்ல நீங்க 800 பே பண்ண, அதாவது இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு அப்புறம் 800 பே பண்ண புள்ளல் 8 கிளாஸஸ் முடிய நீங்க திருப்பி பே பண்ணா சரி. இப்ப இந்த கிளாஸ் ஃப்ரீ, அவங்கள ஃப்ரைடே கிளாஸ் ஃப்ரீ. அப்புறம் அவங்களுக்கு சாட்டர்டேல இருந்து உங்களுக்கு பேமெண்ட் கிளாஸே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப சாட்டர்டே சண்டே அவங்கள ஃப்ரைடே, அப்ப 3 கிளாஸ் முடிஞ்சு. மறுபடியும் அங்கே சாட்டர்டே சண்டே அடுத்த ஃப்ரைடே, அப்ப 6 கிளாஸ் முடிஞ்சு. அப்புறம் அங்கே சாட்டர்டே சண்டே அப்படின்ட்டு 8 கிளாஸ் முடிய உங்களுக்கு வந்து அந்த 800 முடியும். மறுபடியும் அடுத்த 8 கிளாஸஸ்க்கு பே பண்ணணும். விளங்குச்சா? அது வந்து சம்டைம் வந்து ஒரு மாசத்துள்ளுக்கு 8 கிளாஸஸ் நடக்கலும், இல்லாட்டி வந்து ஒரு மாசத்துல 12 கிளாஸஸ் நடக்கலும். ஏன்னா பேசிக் மெட்ஸ் மீக்கிறேன், பேசிக் மெட்ஸ் சம்டைம் கட் பண்ணி படலாம், சம்டைம் கண்டினியூஸா போகலாம். அப்படின்னா கட் பண்ணேன்டா ஃப்ரைடே கிளாஸ் இல்லாம சாட்டர்டே சண்டே கிளாஸ் கண்டினியூஸாவே நடக்கும். அப்ப பேசிக் மெட்ஸ் தானே, அதால வந்து எங்களுக்கு வந்து இந்த அதை கட் பண்ணி என்றாலும் செய்யலாம் தானே. அதை சுற்றி தான் நாங்க 8 கிளாஸஸ்க்கு 800 போட்டிக்கிறோம். சரியா? 8 கிளாஸஸ் முடிய 800, அது பேசிக் மெட்ஸுக்கும் சேர்த்து தானே. ஓகே, அதை நாங்க போஸ்டர் மாத்துவோம் இன்ஷால்லா. அடுத்து கேட்டிருந்தீங்க 24 லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களாண்டு. பிள்ளைகள் வந்து நான் ஆல்ரெடி நினைக்கிறேன் 22 பெட்ஜ் ஆயிப்போம். 22 பெட்ஜுக்கு செஞ்சேன். சரியா? அப்ப அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வந்துச்சு மாஷா அல்லா. 9 எடுத்த பிள்ளைகள் வைக்கிறாங்க. அப்ப அது வந்து ஆன்லைன்ல ஆல் ஐலண்ட் வைடா நாங்க செஞ்சோம். அப்ப வந்து நான் இன்ஃபாசர், அதே மாதிரி மொரட்டோ யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் செய்யற ஒரு நான் உண்டு, எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். அப்போ பெரிய ஒரு பெட்ஜ் அவுட் பண்ணிருந்தாங்க ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் வந்து நான் மாரி பண்ணி அப்புறம் ஸ்டடீஸோட பிஸியாகி அப்புறம் வந்து நான் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படியே விட்டுட்டேன். நான் வந்து ஸ்கூல்ல செமினார்ஸ் அதே மாதிரி கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நான் மாரி பண்ணி இங்க வந்துட்டேன் தானே, கம்பளைக்கு வந்துட்டதால இப்ப எனக்கு ஊர்ல கிளாஸஸ் செஞ்சு கொள்ளையில இப்ப இங்க புள்ளைல தெரியவும் தானே எனக்கு. அப்ப அதால நான் ஃபேமிலி இதால பிஸி ஆகிட்டேன், அதே ஸ்டடீஸோட பிஸியும் தானே. இப்ப அதால எனக்கு புள்ளைல தேடிக்கொண்டு போயிட்டு கிளாஸ் வைக்கிறது, இப்ப இங்க அகாடமிஸ் எனக்கு பெருசா பழக்கம் இல்லை, அதால வந்து நான் கிளாஸஸ் செய்யல. அப்ப 24க்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொஞ்சம் செஞ்சோம். சரியா? ஃப்ரீ செமினார் செஞ்சோம். 2 செமினார்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அதே மாதிரி அப்படி சில செஷன்ஸ் வந்து நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணினோம். சரியா? லாக்ல ஷேர் இந்த வீடியோ டிக்குது என்கிட்ட, அவங்களுக்கு ஷேர் பண்ண. மத்த வந்து அவங்களுக்கு டவுட் கேட்டிருந்தாங்க, அதை கிளியர் பண்ணி விட்டோம். அப்படித்தான் செஞ்சது. இப்ப நாங்க இந்த நியூவா ஸ்டார்ட் பண்ண போறது வந்து இந்த உங்களோட என்னது 20 என்னது 25 25 பெட்ஜ் என்ன 25 ஓ லெவல் பெட்ஜ்ல இருந்து தான் நாங்க வந்து கண்டினியூஸா இன்ஷால்லா செய்ய பாக்குறேன். ஓகே,
ஓகே. நாங்க வந்து பாடத்துக்கு போவோம். ஓகே. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. chatல போட்டிருந்தாங்க. ஓ! ஓ! இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போறேன். இப்ப வந்து அது நார்மலா ஸ்டார்ட் பண்றது. ஓகே. சரி. வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்குதா? ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்குது. இல்ல எனக்கு இப்படி சரி வராது. கிளாஸஸ்ல மிச்சம் பேசிக்கொண்டு அப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. நாங்க இன்ட்ரடியூஸ் ஆகி கொண்டு வந்ததால வந்து நாங்க இப்படி கொஞ்சம் பேசினோம். ஓகே. உங்களுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் ஓகே. சுற்றளவுண்டா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? சுற்றளவுண்டா என்னன்னு தெரியுமா? சுற்றளவுண்டா என்ன? யாருக்கு தெரியும்? வெரி குட். சுற்றியுள்ள அளவு. ஓகே. ஒரு 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 தளத்தை சுற்றியுள்ள தூரம் இல்ல சுற்றியுள்ள அளவு தான் சுற்றளவு. இப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு சதுரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, சரி, இதை சுத்தி உள்ள அளவு தான் என்னது? சுற்றளவு. சரியா? அதே மாதிரி நீங்க ஒரு வட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த வட்டத்தை சுத்தி உள்ள அளவு தான் என்னது? சுற்றளவு. சரியா? அப்ப அதே மாதிரி நீங்க உங்களோட ஊட்ட எடுத்தேன்னு வைங்களேன். உங்களோட ஊட்ட இப்ப உங்களோட வீட்டின் சுற்றளவு யாதுன்னு கேட்டா என்னது? உங்களோட வீட்டுட உங்களோட உங்களோட வாசல்ல இருந்து நீங்க அளக்குறீங்க. சரியா? ஏதாலும் உங்களுக்கு என்ன மெத்தட் அளக்கலாம்? இப்ப உங்களுக்கு வந்து பெரிய மீட்டர் ரூலர்ஸோ ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன். உங்களுக்கு இருக்கிற சின்னோரு அந்த 30 சென்டிமீட்டர் ரூல உண்டு. அதே மாதிரி பழக்கெலும் இதால ஒரு பட்டி உண்டு இல்லாட்டி நூல் உண்டு. அதை ஏதாவது எடுத்து நீங்க ஒரு ஒரு இப்ப உங்களோட வீடு இப்படி இருக்கிறேன்னு சொன்னா, உங்களோட வீட்ல இது வந்து ஃபவுண்டேஷன். இதுக்குள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கும், கிச்சன் இருக்கும், வாஷ்ரூம் இருக்கும். இதுக்குள்ள நிறைய இருக்கும். சரி, இருங்க. அழகா கொஞ்சம் கீறேன். இப்படி உங்களோட வீடு இருக்கு. ஓகே. அதுக்கு நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் மேய்க்குதுன்னு வைங்களேன். இப்படி ஒரு ரூம் எல்லாம் மேய்க்குது உங்களோட வீட்டுல அப்படின்னு வைங்க. சரியா? இப்ப இது உங்களோட மெயின் டோர். சரியா? மெயின் டோர் இருக்குது. இப்ப வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட வீட்டின் சுற்றளவை காண்கண்டா இப்ப என்ன செய்யற? வீட்டின் சுற்றளவுண்டா இந்த ரூமுக்குள்ள இருக்கிற இந்த ரூம் அளந்து, இந்த ரூம் அளந்து, உங்களோட வாஷ்ரூம் அளந்து, கிச்சன் அளந்து அப்படியே அளக்குறே இல்ல. உங்களோட வீட்டை சுத்தி உள்ள அளவு. இந்த வீட்டை சுத்தி உள்ள அளவு தான் சுற்றளவு. சரியா? அதான் நாங்க அளக்க போறோம். எப்படி அளக்க போறீங்க? உங்களோட வீட்டுல இருக்கிற சாமான் ஒன்று எடுங்க. என்ன சாமான் இருக்கிற? ஒரு பட்டி ஒன்று எடுத்துனீங்களே, பெரிய பட்டி ஒன்று, ஒரு மெல்லிய நீட்ட பட்டி ஒன்று எடுத்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி புடிச்சுக்கொண்டு வாரீங்க, புடிச்சுக்கொண்டு வாரீங்க, புடிச்சுக்கொண்டு வாரீங்க, புடிச்சுக்கொண்டு வாரீங்க. இங்க முடிஞ்சு. இப்ப பட்டி நாங்க கட் பண்றீங்க. கட் பண்ணி இப்ப என்ன செய்றீங்க? 30 சென்டிமீட்டர் ரூல் ரவுண்ட் எடுத்து, சரி, 30 சென்டிமீட்டர் ரூல் ரவுண்ட் எடுத்து இங்கே வச்சு இங்கனைக்கு இந்த பட்டியாலோ இங்கனைக்கு அப்புறம் இப்ப இது ஃபுல்லா நீட்ட பட்டின்னு வைங்களே. பெரிய நீட்ட பட்டி உண்டு. அப்ப இதே ஜீரோக்கு நேரம் இப்படி வச்சு, சரி, இங்கனத்தான் ஜீரோ ஆகிறேன்னு ஜீரோக்கு நேரம் இதை வச்சு இப்படி அளக்குறீங்க. சரி, இங்க 30 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா? இங்கனையோட 30 சென்டிமீட்டர். அப்புறம் திருப்பி இந்த துண்டை கொண்டு வந்து இங்கனைக்கு வைக்கிறீங்க. வச்சு அப்புறம் இங்கே 30 சென்டிமீட்டர் அப்படி இப்படின்ட்டு அளந்து டோட்டலா எத்திரின்னு அளக்க போறீங்க. இது உங்களுக்கு கஷ்டம் தானே. இப்போ வந்து ஒரு வட்டம் எடுத்துன்னு வைங்க. ஒரு கிளாக் கொண்டிக்குது. சரியா? இப்போ உங்களோட இருங்க, இப்படி ஒரு கிளாக் கொண்டிக்குது. இல்லாட்டி வந்து உங்களோட 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 கிணம் ஈக்கன்னு வைங்களேன், கிணறு. சரியா? அதை சுத்தி அளக்கணும். பட்டி ஒண்ணு சுத்தி அளந்து 30 சென்டிமீட்டர் ரூல் எடுத்து இப்படி அளந்து கொண்டு நிக்கிறீங்க. சரியா? அதெல்லாம் வந்து கஷ்டமான வேலை புள்ளல். அதுக்குதான் வந்து மெட்ஸ் வந்து எல்லா வேலையும் ஈஸி ஆக்குது எங்களுக்கு. சரியா? ஈக்குவேஷன்ஸ் தந்து புதிய புதிய மெத்தட்ஸ் தந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேலையும் ஈஸியாக்கி தருது. புள்ளல் ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்குதா? விளங்குதா? நான் என்ன எழுதுறேன்னு விளங்குதா? ஓ மேடம் விளங்குது. ஓகே. அப்ப நாங்க சுற்றுலா கிட்ட அப்ப அதுக்கான என்னது மெட்ஸ் எங்களுக்கு ஈஸியாக தருது தானே. அப்ப அவங்களோட வீட்டின் சுற்றளவை அளக்க போறேன்னு சொன்னா, அப்ப என்ன செய்யற? இந்த வீட்டுட இந்த நீளம் சக இந்த நீளம் சக இந்த நீளம் சக இந்த நீளம். அப்படித்தானே? அப்படித்தான் அளக்கணும்.
அப்படியே அளக்குற சரியா. அப்ப அத மாதிரி இந்த வட்டத்தின் சுற்றளவு அளக்க போறோம். அதுக்கு ஒரு செப்பரேட் ஒண்டிக்கும் 2πr அண்ட் ஒரு ஈக்குவேஷன் ஒண்டிக்கும் அதெல்லாம் குறை படிக்குமா. இப்ப நாங்க நார்மலான பேசிக் கன்செப்ட் மட்டும் தான் படிக்க போறோம் சரியா. அப்படியே ஒரு ஈக்குவேஷனை போட்டு படிக்கிறோம். அதே மாதிரி ஒரு சதுரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சதுரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சதுரம் தான் இது சதுரம் உண்டு. ஓகே அப்பவே 4 பக்கமும் சமனான நீளங்களை கொண்டிருக்கும். அப்பவே நீங்க என்ன செய்றீங்க இது வந்து என்னது இது வந்து ஒரு ஏ நீளம் வைங்களே. அப்ப இது 4 பக்கம் வந்து ஏ தான். இது ஏன்னு சொன்னா இது ஏ இது ஏ இது எல்லாமே ஏ. அப்ப இதுல சுற்றளவு என்ன. அப்ப நீங்க எப்படி செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு பக்கத்தின் நீளம் ஏ என்று சொன்னால் அந்த பக்கத்தை போலத்தான் 4 பக்கங்களும் இருக்கும். அப்பவே 4 தர ஏ 4a எப்படி நாங்க ஈக்குவேஷன் மூலம் எழுதுறோமா இல்லையா. அதே மாதிரி நீங்க ஒரு செவ்வகத்தை எடுத்துன்னு வைங்க. ஒரு செவ்வகத்தை எடுத்துன்னு வைங்க. செவ்வகம் மட்டும் எடுக்கிறீங்க சரி. அப்ப அதுல வந்து இந்த பக்கம் 2 சமன் இந்த பக்கம் சமன். ஓகே அப்ப இது ஏ என்று எடுத்தேன்னு சொன்னா இது பி. ஓகே அப்ப நீங்க செவ்வகத்தை எடுத்து இது ஏ அதே மாதிரி இது வேற அளந்து திருப்பி இது அளந்து எடுக்கணுமா தேவையில்லை. ஏண்டா இது ஏன்னு சொன்னா இது ஏ இது பின்னு சொன்னா இது பி. ஓகே அப்ப உங்களுக்கு ஈஸியா அளந்து கொள்ளலாம். அப்படின்னா இந்த 2 பக்கம் தெரிஞ்சு 4 பக்கத்துல நீளங்கள்ல வந்து உங்களுக்கு எட் பண்ணி உங்களுக்கு சுற்றளவு காணலாம். அப்ப இது ஏன்னு சொன்னா இது ஏ அப்ப 2a பிளஸ் இது பின்னு சொன்னா இது பி பியும் 2b. அப்பவே இப்படி எழுதலாம். இன்னும் மெட்ஸ் தெரிஞ்சாக்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சாக்கள் இது வந்து இந்த என்னது 2 வெளியில எடுத்து a பிளஸ் b எழுதலாம். ஓகே அப்படி எழுதலாம். அதே மாதிரி நீங்க ஒரு முக்கோணி எடுங்க. இப்படி ஒரு முக்கோணி எடுக்கிறீங்க. ஓகே இப்படி ஒரு முக்கோணி அதுல இந்த பக்கம் 2 சமன் இந்த பக்கம் வேற நீளமா இருக்கும். அப்ப இது a என்று எடுக்கிறேன் இது b இது bன்னு வைங்களே. அப்ப சாரி இது a இது bன்னு தந்திக்கிற இது என்னன்னு தந்து இல்ல. ஆனா இதுல டபுள் லைன் போட்டிக்கு இது ரெண்டுக்கும். அப்ப இது bன்னு சொன்னா இதுவும் b ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்ப சுற்றளவு எப்படி வரும்னு சொன்னா a பிளஸ் இது bன்னு சொன்னா இது b அப்ப b சக b 2b. அப்ப a பிளஸ் 2b தான் ஆன்சர். ஓகே அதே மாதிரி செங்கோண முக்கோணி ஒன்று எடுப்போம். நாங்க ஒரு செங்கோண முக்கோணி இப்படி ஒரு முக்கோணி எடுத்துன்னு வைங்க. ஓகே சரியா. அப்ப அந்த முக்கோணி ஓகே. இப்ப செங்கோண முக்கோணி எடுங்க. செங்கோண முக்கோணி எடுத்தேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு வந்து இது ஏ இது பி இது சின்னு வைங்க. அப்பவே வந்து அதுல சுற்றளவு என்ன இதுல ஏ நீளம் சி நீளம் பி நீளம் எல்லாத்தையும் கூட்டினா ஏ பிளஸ் சி பிளஸ் பி என்று எழுதலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்று எழுதலாம். பி பிளஸ் சி பிளஸ் ஏ என்று எழுதலாம். ஆனா எது வந்து மிச்சம் நல்லது எங்களோட அல்பபெட்டிக் ஆர்டர்ல நாங்க எழுதுறது தான் வந்து மிச்சம் நல்லம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே அப்ப அந்த மெத்தட்ல உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். அப்ப அதுல வந்து இப்ப செங்கோண முக்கோணியாக இருந்தால் இப்ப இதே செங்கோண முக்கோணி நான் எடுத்துக்கிறேன் சரி. அப்ப இதுல இது வந்து ஒரு 5 வைங்க. இல்லாட்டி இது ஒரு 3 சென்டிமீட்டர்ன்னு சொன்னா இது என்னது 4 சென்டிமீட்டராம். இது தந்து இல்லையா. இந்த பக்கம் ஒரு எக்ஸ் தந்து இல்லையா சரியா. இதன் சுற்றளவு யாதுன்னு கேக்குற என்ன செய்யலாம். சுற்றளவு நான் எஸ் எடுக்கிறேனே சுற்றளவு சமன் 4 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸ் சரியா. அப்ப என்ன 7 பிளஸ் எக்ஸ். எக்ஸ்ட்ரா பெருமானம் தெரியுமா தெரியா. எப்படி காணலாம் புள்ள எக்ஸ்ட்ரா பெருமானத்தை யாருக்கு தெரியும். பைதகரஸ் தேற்றம். வெரி குட். கிரேட் 10 11 அந்த புள்ள பேசினது ஃபஸ்ரின் நினைக்கிறேன் தெரியா. 11 கிரேட் 10 11 அதால தெரியும் உங்களுக்கு. கிரேட் 10 புள்ளல் யாருக்காலும் பைத்தகரஸ் தேற்றம் தெரியுமா. பைத்தகரசின் தேற்றம் எனக்கு தெரியும். தெரியும். கிரேட் 10 நீங்க. ஓ ஓகே வெரி குட். அப்ப நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னா கிரேட் 9ல எல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படித்தானே. ஓகே மத்தாக்கள் நான் நினைக்கிற மறந்திக்க சான்ஸ் இருக்குது. நாங்க பைத்தகரசின் தேற்றம் எப்படி பாக்குறேன்னு பாப்போம். புள்ளல் இவ்வளவுதான். செங்கோணம் என்றால் 90 பாகை சரியா. இப்படி ஒரு மார்க் போட்டா 90 பாகைன்னு அர்த்தம். இந்த செங்கோணத்தின் எதிர்பக்கம் இதான் எதிர்பக்கம். செங்கோணத்தின் எதிர்பக்கம் செம்பக்கம். இது என்னது இருங்க. இது என்னன்னு சொன்னா செம்பக்கம் சரி. அந்த செம்பக்கத்தின் நீளம் என்பது இந்த
அயல் பக்கங்களின் நீளத்தின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன். என்னமோ சொல்லிட்டு போனாரு என்னமா ஈக்கி. சரியா? நாங்க அதை எழுதுவோம். எப்படி? செங்கோணத்தின் எதிர்பக்கம் செம்பக்கம், எக்ஸ் செம்பக்கம். செம்பக்கத்தின் வர்க்கம் என்பது எக்ஸ் வர்க்கம் என்பது அயல் பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. அயல் பக்கம் யாரு? இந்த 3 சென்டிமீட்டர் ஒரு அயல் பக்கம், 4 சென்டிமீட்டர் ஒரு அயல் பக்கம். அப்ப 3 சென்டிமீட்டர் பிளஸ் 4 சென்டிமீட்டர். அப்ப என்னது? அயல் பக்கங்களின் நீளங்களின் வர்க்கம் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன். சரியா? அப்ப இதுல வர்க்கம் என்பது 3 வர்க்கம் சக 4 வர்க்கத்துக்கு சமன். அப்ப எக்ஸ் வர்க்கம் என்பது 3 9 பிளஸ் 4 16. அப்ப எக்ஸ் வர்க்கம் என்பது 25 எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸ் சமன் இந்த வர்க்கம் சமன்கங்களை போன வர்க்க மூலம் 25 வர்க்க மூலம்னு சொன்னா அப்ப 5 சென்டிமீட்டர். அப்ப எக்ஸ் சமன் 5 சென்டிமீட்டராக இருந்தால் உங்களுக்கு இதுல பிரதியிடலாம். சரியா? அப்ப 7 சக 5 என்ன? 12 சென்டிமீட்டர். விளங்கிச்சா பிள்ளை? விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓகே, விளங்கிச்சு. வெயிட் பண்ணுங்க. நீங்க டைரக்டா மெசேஜ் போட்டாலும் பிள்ளைகள் நான் இதுல பாக்குற டைம் எல்லாருக்கும் விளங்கும். ஓகே, பிள்ளைகள் நாங்க 5:15 போல கிளாஸ முடிப்போம் இன்னைக்கு. சரியா? 1 hour தான் உங்களுக்கு கிளாஸ். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தானே. நாங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ராப்பரா டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க செய்வோம் இன்ஷால்லா. பேசிக்கொண்டுல மீக்க மாட்டேன். யாராலும் டவுட் கேட்டா கடைசிக்கு, அதாவது டவுட் இல்ல ஏதாலும் படிக்கிறது கேட்டுனீங்களே நாங்க கடைசிக்கு, இல்லாட்டி இடையில போரிங் மாதிரி இருந்தா இடையில கொஞ்சம் பேசுவோம். ஓகே? அண்ட் புலல் இந்த லாஸ்ட்டுக்கு 5 minutes சார் உங்களோட பேசுவாரு. உங்களுக்கு பேசிக் மேட்ச் செய்ய போற சார் நான் சொன்னேன். அப்ப அவர் இன்ஷால்லா பேசுவார் உங்களுக்கு. எப்படி கிளாஸஸ் மத்த கிளாஸஸ் எப்படி நடக்கும், அவரோட பேசிக் கிளாஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி பேசுவார் இன்ஷால்லா. அண்ட் இப்ப நாங்க டியூட் ஒன்லி இருக்குது எங்ககிட்ட. நான் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த டியூட்டே தான். ஓகே ஓகே, பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு தள ஒரு கலனும் சுற்றளவை காண்க. ஓகே, இப்ப இதுல சுற்றளவை காண்க. புள்ளல் யாருக்காலும் குயிக் ஆன்சர் பண்ணேல்மா? இதெல்லாம் மைண்டால செய்யற क्वेश्चंस. 24 சென்டிமீட்டர். வெரி குட். எப்படி 24 வந்துச்சு? எப்படி 24 வந்துச்சு? 6 தர 4. வெரி குட். 6. இது ஒரு சதுரம், 4 பக்கம் சமனாயிக்கும். இது 6ன்னு சொன்னா அதுவும் 6, 4 பக்கம் 6 ஆயிக்கும். 6 தர எத்தனை பக்கம்? 4 பக்கம். அப்ப 6 4 24 சென்டிமீட்டர். ஓகே, நான் இப்படி கேட்டுக்கொண்டு போறேன். டியூட்டர் அனுப்பி விட்டுறேன். அதுக்கு போறேன். என்ன ஆன்சர்? 16 சென்டிமீட்டர். வெரி குட், வெரி குட். 14 சென்டிமீட்டர். எப்படி? 4 தர இது என்னது? ஒரு சதுரம், ஒரு சதுரம். அப்ப 4 பக்கம் சமனாக இருக்கும். ஒரு பக்கம் 4 சென்டிமீட்டர். இந்த எத்தனை பக்கம் மீக்கி? 4 பக்கம் மீக்கி. அப்ப 4 16 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன? 24 சென்டிமீட்டர். என்னது? 24 சென்டிமீட்டர். எப்படி 24? ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 8 தர 2 16, 4 தர 2 8, 2 கூட்டினா 24. வெரி குட். ஓகே, எப்படி வருது? அப்ப 8 8ன்னு சொல்லி 2 பக்கம் மீக்கி. ஓகே, இந்த பக்கம் சமனாயிக்கும், இந்த பக்கம் சமனாயிக்கும். அதாவது இது 8ன்னு சொன்னா அது 8. அப்ப 8 2 பக்கம் மீக்கி சக 4 2 பக்கம் மீக்கி. 8 2 16 பிளஸ் 4 2 8. அப்ப 24 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது 34 சென்டிமீட்டர். வெரி குட். எப்படி 34? இது 10ன்னு சொன்னா இது 10 சென்டிமீட்டர். வெரி குட். இது 7ன்னு சொன்னா 7. அப்ப 10 தர 2 பிளஸ் 7 தர 2. வெரி குட். 20 பிளஸ் 14. அப்ப 34 சென்டிமீட்டர். ஓகே, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர்? 18 சென்டிமீட்டர். வெரி குட். எப்படி? எல்லாம் ஒரே சமநீளங்களா இருக்கும். 3 பக்கமேக்கும். 6 3 18 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது என்ன சார்? 26 சென்டிமீட்டர். ஓகே, எப்படி? இதுவும் சமன் தந்திக்கிறேன்.
8 2 ஏன்னா 8 2 பக்கமேக்கு ஏன்னா 2 கோடு அந்த கோடு போட்டிக்கிறது தானே பிள்ளை இப்ப அது அங்கிட்டும் 8 இங்கிட்டும் 8 சென்டிமீட்டர் ஆயிக்கும் அப்ப 8 2 க்கும் அதோட 10 16 10 மண்ணா 26 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் 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 30 சென்டிமீட்டர் ஓகே ஓகே ஆன்சர் பிள்ளையானது பிரச்சனை இல்ல தைரியமா பேசுங்க யாரும் உங்களுக்கு கேச போறல இங்க ஓகே ஓகே அப்ப என்னது 10 சென்டிமீட்டர் பிளஸ் 12 சென்டிமீட்டர் பிளஸ் 8 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை 10 20 30 சென்டிமீட்டர் ஓகே 30 சென்டிமீட்டர் அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் 10 சென்டிமீட்டர் எப்படி 10 10 சென்டிமீட்டர் புள்ள சுற்றளவு யாது சுற்றளவுன்னா சுத்தி உள்ள அளவு பாருங்க இப்ப 10 சென்டிமீட்டர் சொன்னது என்னன்னு தெரியும் வைத்தியகாரசன் தேற்றத்தை பார்த்து செம்பக்கத்தை பார்த்து சொல்லிக்கிறீங்க 10 சென்டிமீட்டர் சொல்லி அப்பாவே நீங்க யோசிக்கணும் கேட்ட கேள்வி வந்து சுற்றளவு அப்பாவே 8 மாறையும் கூட்டினாலே 14 சென்டிமீட்டர் வருது அப்பாவே 10 சென்டிமீட்டர் ஆன்சரா வரையில அப்பாவே 24 சென்டிமீட்டர் 1 மினிட் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க டைரக்ட் மெசேஜ் போட்டது வேலை இல்லை பிள்ளை டீச்சர் உங்களோட ஃபேஸ் பார்க்க முடியாதா நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் இடையில ஒரு கிளாஸ்ல வேணுமெண்டா பாப்போம் ஏன்னா வந்து என்ன தெரியுமா பிள்ளை இப்ப நான் இந்த கிளாஸ்ல இது மாதிரி ஒரு இதுலயே உங்களை பழகிக்கொண்டா வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும் அப்படின்டா இந்த திருப்பி திருப்பி நான் ஃபேஸ் காட்டிட்டு ஃபேஸ் காட்டாம போனா உங்களுக்கு கஷ்டமாயிக்கும் சும்மா ஸ்கிரீனை பார்த்து படிக்கிறது ஸ்கிரீனை காட்டியே நான் பழக்கினா இடையில ஃபேஸ் காட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே இல்லைங்கச்சா அப்ப நான் சின்ன பபான்னு வைக்கிறேன் அப்ப அது அவ அலட்டி கொண்டு இழுத்து கொண்டிப்பா சம் டைம் இப்ப அந்த டைமுக்கெல்லாம் எனக்கு அப்படி வீடியோஸ் ஆன் பண்ணி கொண்டிக்க கஷ்டம் தானே அப்ப அதுக்குதான் நான் போர்ட்ல கூட செய்யாம நான் வந்து டெப்லே யூஸ் பண்ணி செய்யறது ஓகே இன்ஷால்லா நான் இடையில கிளாஸஸ்ல நான் வந்து வேணும்டா வந்து நான் வீடியோஸோட உங்களுக்கு கிளாஸ் செய்யறேன் ஓகே சரி பாருங்க 10 சென்டிமீட்டர் சாரி அப்ப எப்படி வருதுன்னு சொன்னா பைத்தகரசின் தேற்றம் வந்து இது என்னது செங்கோணத்தின் எதிர்பக்கம் செம்பக்கம் அது எக்ஸ் என்று எடுக்கிறேன் செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் என்பது அயல் பக்கங்களின் நீளத்தின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் அப்பவே அயல் பக்கங்களோட நீளத்தின் வர்க்கம் என்றா 8 வர்க்கம் பிளஸ் 6 வர்க்கம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 64 பிளஸ் 6 36 இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 எக்ஸ் வர்க்கம் x ஈக்குவல் வர்க்கமூலம் 100 அப்பவே x சமன் 10 சென்டிமீட்டர் அப்பவே x சமன் 10 சென்டிமீட்டர் இருந்தால் சுற்றளவு என்பது 10 சக 8 சக 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை 24 சென்டிமீட்டர் ஓகே 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 அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் 12 சென்டிமீட்டர் 12 யாருக்காலும் சொல்லலுமா இது எப்படி இந்த பக்கத்தின் நீளத்தை காண்றேன்னு சொல்லி 5 வர்க்கம் 25 4 வர்க்கம் 16 25ல 16 கழிச்சா 9 9 வர்க்கம் உள்ளத்தை பார்த்தா 3 வெரி குட் ஓகே அப்ப என்னன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரே ஒரு தேற்றம் தான் பைத்தகரசின் தேற்றம் மட்டும் தான் என்னது செம்பக்கம் செங்கோணத்தின் எதிர்பக்கம் செம்பக்கத்தின் வர்க்கம் என்பது அயல் பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் அப்பாவே அயல் பக்கம் 4 இது எக்ஸ் எடுக்கிறேன் அப்பாவே எக்ஸின் வர்க்கம் அப்பாவே 5 25 சமன் 4 16 பிளஸ் எக்ஸின் வர்க்கம் என்பது 25 16 அப்பாவே அது சமன் 9 எக்ஸ் வர்க்கம் சமன் 9 என்றா எக்ஸ் வர்க்கம் என்பது அங்கே போனா வர்க்க மூலமாக மாறும் அப்பவே எக்ஸ் சமன் 3 சென்டிமீட்டர் ஓகே ஓகே அப்பவே எங்களுக்கு வேண்டும் டோட்டல் சுற்றளவு இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 பிளஸ் 4 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எத்தனை 12 சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் 30 சென்டிமீட்டர் 30 எப்படி ஒரே கோடு தான் போட்டிருக்கீங்க இங்கனைக்கு எத்தனை 2 4 5 சரியா 5 கோடுகள் போடப்பட்டிருக்கு அப்பவே 5 நீளங்கள் சமனானவை 6 தர 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 5 30 சென்டிமீட்டர் ஓகே ஓகே தானே ஓகே அடுத்தது எப்படி வரும் என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம்
11வது கொஸ்டின் 36 சென்டிமீட்டர். 36. Any answers? சென்டிமீட்டர். ஓகே, எப்படி காணலாம்? இப்படி காணலாம். ஓகே, நாங்க செய்வோம். 12 அரைவாசி 6. வெரி குட். எப்படின்னு சொன்னா 12 அரைவாசி இல்ல புள்ள. எப்படி வருதுன்னு சொன்னா இந்த 8 தானே இங்க வருது. அதே 8 சென்டிமீட்டர் நீளம் தானே இங்க நிற்கும். இங்க இன்னைக்கு இப்ப எங்களுக்கு இந்த நீளம் தெரியும், இந்த நீளம் தெரியும், இந்த நீளம் தெரியும், இந்த நீளம் தெரியாத கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தா எங்களுக்கு ஒரு முக்கோணத்தை அமைச்சு கொள்ளலாம். இது 8ன்னு சொன்னா இங்கனைக்கு 8, அது ஓகே. புள்ளிங்க பாருங்க, இங்கனைக்கு 6ன்னு சொன்னா இங்கனைக்கு 6. இது 6 சென்டிமீட்டர், அங்கனைக்கு 6 சென்டிமீட்டர். அப்ப ஆகவே மிச்சம் உள்ளது 12ல 6 போனா 6 சென்டிமீட்டர். அதே புள்ள நீங்க பாருங்க, இங்கனைக்கு வந்திருத 14 சென்டிமீட்டர் ஒரு புள்ள சொன்னீங்க. 6 அரைவாசி 12 அரைவாசி 6ன்னு சொல்லி. இப்ப இன்னைக்கு இந்த ஃபுல் நீளம் 14 வந்துன்னு செய்ய இந்த வைங்களே 14 வந்துன்னு சொன்னா புள்ளிங்கன்னு நான் கோடு கீறிறேன். இங்கனைக்கு இப்படி ஒரு கோடு கீறிறேன் தானே. அப்ப ஆகவே இதுக்கு கீழ் உள்ள பகுதி 6. சரியா? இது ஃபுல்லா வந்து 14ன்னு சொன்னா 6 போனா என்ன 8ன்னு வரும். அப்ப ஆகவே 12 அரைவாசின்னு எடுக்கலையே நாங்க. அப்ப இப்படி எடுக்கணும். டோட்டல்ல இந்த நீளத்தை கழிச்சு வாரது இந்த நீளம். அப்ப ஆகவே 6 சென்டிமீட்டர் இன்னைக்கு வரும். ஓகே, 6 சென்டிமீட்டர் வரும். எனக்கு 6 சென்டிமீட்டர். அப்பாவே எங்களுக்கு வந்து பைத்தகரசின் தேற்றம் யூஸ் பண்ணலாம். பைத்தகரசின் தேற்றம் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? இது 8, இது 6ன்னு சொன்னா இந்த பக்கம் x எடுக்கிறேன். அப்பாவே செம்பக்கம், இது வந்து செங்கோணம், இது செம்பக்கம். செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் என்பது அயல் பக்கங்கள் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமம். சரி, அப்ப ஆகவே 8ன் வர்க்கம் பிளஸ் 6ன் வர்க்கத்துக்கு சமன். அப்ப ஆகவே x-இன் வர்க்கம் என்பது 8 8 64 பிளஸ் 6 6 36 இஸ் ஈக்குவல் டு 100. அப்ப ஆகவே x சமன் 100ன் வர்க்க மூலம் அது வந்து 10 சென்டிமீட்டர். இது 10ன்னு சொன்னா எப்படி வரும்? 10 பிளஸ் 6 பிளஸ் 8 பிளஸ் 12 என்ன வரும்? 10 இதுவும் சேர்த்தா 20 30 36 சென்டிமீட்டர். 36 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஓகே ஓகே, அடுத்த ஆன்சர் என்ன? 36. சுன் எப்படி ஆன்சர்? 36 மேடம். 36. இப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இது 12 ஃபுல்லா. சரியா? இதுவும் சமனா பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இது ரெண்டும் சமன்னு சொல்லிக்கிறேன். அப்பாவே இங்க நீங்க இப்படி டொட் லைன் போட்டீங்கன்னு சொன்னா இது 12ன்னு சொன்னா 12 அரைவாசி என்ன 6. அப்ப இன்னைக்கு 6 சென்டிமீட்டர், இன்னைக்கு 6 சென்டிமீட்டர். ஏன்னா அவங்களோட அடையாளத்தை வச்சுதான் நான் இது கண்டுபிடிக்கிறது. சரியா? இங்க டபுள் டேஷ் போட்டிக்கு. அப்ப ஆகவே வந்து அது ரெண்டும் வந்து சமனா பிரிக்கப்பட்டிருக்கிற அர்த்தம். அப்ப ஆகவே 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வரும். இங்க பாருங்க, இந்த நீளம் என்ன? அப்ப இந்த நீளம் இது 6ன்னு சொன்னா இது என்னது? இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். இந்த அடையாளத்தை பாருங்க, இந்த அடையாளம் ஒரே மாதிரி. அப்ப ஆகவே இங்க பாருங்க, சிக்கு 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 நிறுத்தீங்கன்னு சொன்னா இதுவும் சமனா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆகவே 6 நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னு சொன்னா 6 சமனா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுவும் சிங்கிள் லைன், இதுவும் சிங்கிள் லைன். அப்ப சிங்கிள் லைன் சேர்ந்தேன்னு சொன்னா பாருங்க, இங்க சிங்கிள் லைன் சேர்ந்து தான் டபுள் லைன் வந்திருக்கு. அப்ப ஆகவே 6 சென்டிமீட்டர் அரைவாசி தான் இன்னைக்கு வரும். அப்ப ஆகவே இன்னைக்கு 3 சென்டிமீட்டர் வரும். நான் எழுதுல விளங்குதா? ரெயின்போ பென் உண்டு, விளங்குதா? ஓடிச்சு. ஓகே, அது விளங்குதுண்ணா. ஓகே, அப்ப ஆகவே உங்களுக்கு வரப்போற ஆன்சர் என்னன்னு சொன்னா 6 சென்டிமீட்டர் பிளஸ் நான் இப்படி எழுதுறேனே. ஓகே, இது 6 சென்டிமீட்டர் பிளஸ் இப்படி பாருங்களேன். இன்னைக்கு 6 சென்டிமீட்டர் தானே புள்ளல். இப்படி லைன் எத்தனை 1 2 3. அப்ப 6 சென்டிமீட்டர் 3 பிளஸ் இது 3 சென்டிமீட்டர் தானே. 3 சென்டிமீட்டர் எத்தனை 1 2. அப்ப அவே 3 சென்டிமீட்டர் 2 பிளஸ் பேலன்ஸ் ஆயிக்கிற யாரு? இந்த 12 சென்டிமீட்டர். அத 12 சென்டிமீட்டர் கூட்டுறேன். இப்ப 6 3 18 பிளஸ் 3 2 6 பிளஸ் 12. அப்ப அதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? என்ன வரும்? 36. 2 8 10 16 1 மிச்சம் 36 சென்டிமீட்டர். ஓகே, விளங்குச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர். 60 மேடம். 60 சென்டிமீட்டர். இது 12ன்னு சொன்னா
12ன்னு சொன்னா நான் சொன்ன சரியா? ஆகவே இந்த 12 3ஆ பிரிச்சுக்கு 1 2 3 3 முறை அளவு 12 3ஆ பிரிச்சா எத்தனை 4 அப்ப இது 4 இது 4 இது 4 அப்ப இது 4 இது 4 இது 4 எப்படி பாக்குற 12 2க்கு இது டபுள் லைன் 2க்கு தானே அப்ப 12 தர 2 கிளாஸ் இன்னைக்கு வந்து 4 1 2 3 4 5 6 அப்ப 4 தர 6 12 24 பிளஸ் 6 24 எத்தனை 48 48 அப்ப 60ன்னு சொன்னீங்க யாரும் 60 சொன்னாங்க போல எனக்கு. யாரு சொன்னீங்க அந்த 60? மேடம் அந்த குறியீடு வந்து இப்ப அதுல ஒன்று தானே தந்திக்கு ஓ அப்ப ஒன்று 12 தந்திக்கிறேன்டா ரெண்டா பிரிச்சா 6 வரும் ரெண்டா தானே பிரிச்சா 6 அப்படின்னு எடுத்தீங்களா புள்ளைகள் அந்த குறியீட்டு அர்த்தம் வந்து அவர் சமன் என்று அர்த்தம் இல்லைங்களா நீ பாருங்க இவரும் இதை எழுதுறேன் இவரும் 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 சமன் அப்ப ஆகவே இந்த 12 1 2 3 1 2 3 நீங்க 3ஆ பிரிச்சுக்கிறீங்க 12 நீங்க 3ஆ பிரிச்சான்னு சொன்னா எத்தனை 4 சென்டிமீட்டர் அப்ப அவ இவரு 4 இவரு 4 இவரு 4 விளங்கிச்சா விளங்குச்சா ஓகே பிள்ளை டீச்சர் இப்ப நான் இப்ப இங்க பாருங்க இந்த மேல் கொஸ்டின்ல 12 சென்டிமீட்டர் சரியா இப்ப இது வந்து இது 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஓகே அது உங்களுக்கு தெரியும் எப்படி எடுத்தேன்னு சொல்லி இப்ப இது டபுள் லைன் வந்திக்கிறதால 6ம் சிங்கிள் லைன் வந்திக்கிறதால 3 மணி எடுக்கிறல இன்னைக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 6 சென்டிமீட்டர் ஓகே அப்பாகவே இதே 6 சென்டிமீட்டர் தான் இங்கே மீக்க போகுது சரியா இப்ப இங்க சிங்கிள் லைன் 2 வந்திக்கு அப்பாவே டபுள் லைன் வரல அப்ப இது 6 சென்டிமீட்டர் இல்ல 6 சென்டிமீட்டர் இல்லாம வேறொரு ஆன்சர் அப்பாவே இதுவும் சமன் ஆனா சரி இது எக்ஸ்ன்னு சொன்னா இதுவும் எக்ஸ் அப்பாவே எக்ஸும் 2 எக்ஸ்ன்னு சொன்னா 2 எக்ஸ் சமன் இந்த 6 சென்டிமீட்டர்னு சொன்னா அப்ப எக்ஸ் சமன் 6 இன் கீழ் 2 அது சமன் 3 சென்டிமீட்டர் விளங்கிச்சா ஓகே மேடம் ஓகே டீச்சர் ஓகே ஓகே நாங்க வந்து எங்களோட டைம் சரியாகி விட்டது புள்ளைகள் என்னன்னு சொன்னா வெரி சாரி சார் கொஞ்சம் பிஸி ஆயிக்கிறார் இப்ப சார் வந்து இப்ப கொஞ்சம் உங்களோட பேசிக்கொள்ள கஷ்டம்னு சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் சார் வந்து ஃப்ரைடே செய்வாராய்க்கும் இன்ஷா அல்லாஹ் அப்ப வந்து கட்டாயம் வந்து உங்களோட பேசிக் மேத்ஸ் கிளாஸுக்கும் ஜாயின் ஆயிக்கோங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சு பிள்ளைகள் இருங்க நல்லா இருந்துச்சு மேடம் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சா ஓகே எப்படி நல்லா விளங்குச்சு மேடம் நல்லா விளங்கிச்சா இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து கண்டினியூஸா செய்ய போறோம் ஜாயின் ஆக விருப்பமானாக்கள் கட்டாயம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் ஆயிக்கோங்க இந்த அகாடமி ஒன்ல நாங்க செய்யறோம் இப்போ வந்து அவங்க பேமெண்ட் பண்ணாதான் உங்களே ஜாயின் பண்ணுவாங்க சரியா அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்குது 1 வீக் இல்ல ஒரு 5 days மாதிரி டைம் இருக்குது அதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க சரியா பண்ணிக்கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு வெரி யூஸ்ஃபுல் டீச்சர் போட்டிருங்க ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராலும் உங்களோட ஏஜ் புள்ளைல இருக்கிற கிரேட் 10 11 புள்ளைல இருக்கிற அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி கஷ்டமா இருக்கிற பே பண்ணிக்கொள்ள கஷ்டம்டா கூட எங்கள்கிட்ட வந்து அதுக்கான ஆஃபர்ஸ் இருக்கிறப்பாவே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து பேமெண்ட்ல ஹாஃப் எடுக்கலாம் அப்படியெல்லாம் மீக்கிறப்ப வந்து பேமெண்ட்டை பத்தி ஒண்ணுமே யோசிக்க வேணாம் படிக்க மெட்ஸ் படிக்க யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க எல்லாம் ஜாயின் ஆகிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் நல்லா விளங்கிச்சு டீச்சர் ஓகே வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஓகே ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஓகே ஃபைன் அப்ப நாங்க கிளாஸை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா ஜாயினாக ஐடியா ஈக்ராக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸும் ஜாயினாக ஐடியா ஈக்கிற டீச்சர் அப்படின்றாக்கள் ஓகே இன்ஷா அல்லாஹ் ஓகே ஃபைன் ஓகே மத்தாக்கள் என்னது ஐடியா இல்லையா ஃபஸ்ரின் மஹ்ரா எஸ்கேப் ஆயிட்ட போல ஷுவைப் எஸ்கேப் ஆயிட்டாங்க போல அவங்க ஓகே 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 ஃபைன் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் இன்ஷா அல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மீட் பண்ணுவோம் கொஞ்சம் இருங்க செட்ல மெசேஜ் ஒன்று வந்துருக்குது ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஓகே ஃபைன் ஃபியமான்ல இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி